பஸ். அம்மா இருந்தப்ப 10,000 பஸ் வாங்கினாங்க. வருஷத்துக்கு 2,000 பஸ்னால புதுசா வாங்கிட்டே இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கல, எதுவுமே வாங்கல. நான் கேட்கும் போது, நான் சொல்லும் போது பேச்சுக்கு அந்த மந்திரி என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு பச்சை கொடியை காமிச்சு 2 பஸ் அப்படி புது பஸ்ஸை ஓட விடுவாரு. அதோட சரி, திருப்பி வாங்க மாட்டாங்க. அவங்களோட நினைப்பு என்னன்னா, தனியாருக்கு மெதுவா அப்படியே கார வாத்தலாம் இந்த பஸ் போக்குவரத்தை அப்படிங்கிற பிளானோடு தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடுத்தாளுக்கு தார வாத்து கொடுத்துட்டு சும்மா பணத்தை வாங்கிட்டு அவங்க சௌக்கியமா இருக்காங்க. ஆனா மக்கள் அல்லோலப்பட்டு இதெல்லாம் ஒரு முடிவு பெற்றா நிச்சயமா நீங்க இந்த உசிலம்பட்டி தொகுதியில ஐயப்பனை நிறுத்திருக்கோம். வாக்களிச்சீங்கன்னா நம்ம எது கேள்வி கேட்க முடியும் யாரையுமே. அது மட்டும் இல்ல, நம்ம இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. அதனால தமிழ்நாடு பூரா உள்ள மக்களுக்கு நான் சொல்றது, எந்தெந்த தென்னந்தோப்பு சின்ன நிற்கிறோ அதுக்கு மறந்துடாம வாக்களிச்சிருங்க. அது நல்லா சொல்றேன், அவங்க பணத்துக்கு குறவே இல்லை. ஏன்னா இந்த 5 வருஷம் அவங்க பண்ண வேலை ஒன்னே ஒண்ணு அதுதான். அதனாலதான் சொல்றேன், நம்ம துரோகிகள் இருக்காங்கல்ல, அதுவும் அந்த கதை தான். அவங்களும் மக்களுக்கு ஒண்ணு எதுவும் சரியா செய்யல. அதனால சொல்றேன், யாரு என்ன கொடுத்தாலும் மக்கள் நீங்க வாங்கிக்கீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. ஆனா வாங்க மட்டும் கரெக்டா தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டுருங்க. நம்ம பார்த்துக்குவோம். அதனால கவலைப்படாதீங்க, நிச்சயமா நடக்கும். எதுன்னு சொல்றேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தேர்தல் மனு ஏற்பு நாடு. ஆனா என்னத்துக்கு நான் பண்றாங்க, நம்ம நிக்கிற இடம்லாம் குறி வச்சு அதை எப்படியாவது கழிச்சு விட்டுறணும், தேர்தல் நிக்க விடக்கூடாது அப்படின்னு போட்டுக்கிட்டு செய்யறாங்க. யாரும் செய்யறாங்க, 2 பேருமே செய்யறாங்க. திமுகவும் தெரியும் செய்யுது, நம்ம உருவாக்குற ஆளுகளும் இதை செய்யுது. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப விழிப்பா இருந்து வாக்கு போடுற அன்னைக்கு விழிப்போட இருந்து வாக்க பதிவு பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லபடியா அவரை வெற்றி பெற செய்யணும். உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா அதுவே போதுமானது.